一路疾驰，感觉历史，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。看花一现，雨季时有盛开的字，绚烂了曾经化作诗。几百成年天恩赐，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。இங்க பாரு, என்ன எதுக்காக உன் ஓவியத்துக்குள்ள கூட்டிட்டு வந்த? நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். இந்த ஓவியம் எதை பத்தினது? இனிமையான பருவ காற்று அம்புகள் மாதிரி கிழக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் கொடிக்கிட்ட போறதுக்கு மேலத்தை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே ரத்த கரை. பனிகள்ல எங்க பார்த்தாலும் எலும்புகள்லாம் மூடப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தியாகம். காடுகள்ல எங்க பார்த்தாலும் ஒரே பிணங்களும் ரத்த கரைங்களும் தான். மலைகள் முழுக்க வெறும் நெருப்பால நிரம்பி இருக்கு. இது ஒரு ஓவியமே கிடையாது. ஆமா, உண்மைதான். இது ஆசிரியர் எனக்காக விட்டுட்டு போனது. இதை நான் ஒரு 1000 தடவை பார்த்திருப்பேன். இருந்தாலும் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. மனுஷங்களுடைய உலகத்துல இந்த மாதிரியான யுத்தங்கள் தினம் தினம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இனிமே பார்க்க எதுவுமே இல்லை. நேத்து நான் அவளை பார்த்தேன். மனிதர்களோட உலகத்துல. அவன்னா யாரு? கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அற்புதமான கலை. இந்த அற்புதமான கலைகள் அவ்வளோ சீக்கிரமா யாருக்குமே அமையறதில்ல. அதனால இந்த கலைய ரொம்ப ரொம்ப கவனமா கத்துக்கணும். இது எல்லாமே அமரனாகக்கூடிய ரகசியங்கள். என்ன மன்னிச்சிடுங்க ஆசிரியரே, மன்னிச்சிடுங்க. இது டாலிராஜன் குடும்பத்தோட அமரனாகக்கூடிய ரகசியங்கள். இத நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இங்க பாருங்க இளவரசி, நீங்க 1 வருஷம் முழுக்க படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்களால இத புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை ஆசிரியரே, எனக்கு சுலபமா இது அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிருச்சுன்னா அப்போ அது அசாதாரணமா இருக்க வாய்ப்பே இல்லல்ல. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க. இங்க பாருங்க, இந்த அறையை விட்டு நீங்க வெளியே போகணும்னா 10 மந்திர கொக்குகளை பறக்க விடணும். நீங்க ரொம்பவும் தப்பா சொல்றீங்க. என்ன? அமரனாகணும்னா மனச பின்தொடரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே மேம்பாட்டோட உருவாக்கம். நீங்க இப்படி பழங்காலத்து மனுஷன் மாதிரி நடந்துக்காதீங்க. இல்லனா நீங்க அமரனாகிற ரகசியத்தை அழிச்சிடுவீங்க. உங்களை நான்
நான் உண்மையதான் சொல்றேன். போதும், நிறுத்துங்க. முதல்ல வந்து பண்ணுங்க. சரி, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இப்பவே கொக்க பண்ணி காட்டுறேன். என்ன சிரிப்பு வேண்டியிருக்க? போதும், நீங்க ஒரு நல்ல ஆசிரியர்னு நல்லாவே தெரியுது. இளவரசி அம்மா, நில்லுங்க. நான் வெளியே போறேன். ஹேய், என்னாச்சு? இன்னைக்கு ஆசிரியர் திட்டாரா? ஜுவான்சி இங்க வரதுதான் அதுக்கு காரணம். எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. என்னால மந்திர கொக்க விட முடியல. அதனால வருத்தப்படுறியா? சரி, இத பாரு. இத நீ 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் இந்த மாதிரி நீ வாங்க முடியாது. இந்த ஓவியம் நல்லா இருக்கு. ஆனா 1000 பொற்காசுகள் கொடுக்கற அளவுக்கு இல்ல. ஒரு வாட்டி பாரு. இப்ப சொல்லு, இதுக்கு அவ்வளவு தகுதி இருக்குல்ல? அண்ணா, இந்த ஓவியம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வழியில போவன் வரையறத பார்த்தேன். காங்ஜிக்கு அவர் ரொம்பவும் அழகா, அப்புறம் அவர் ஓவியத்துல ரொம்ப திறமையானவர்னு சொன்னாங்க. அவரோட ஓவியத்துல இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத மந்திரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அத பார்த்து எல்லா மக்களும் அசந்து போயிடுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அவருக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தும் அவரு திமிரு பிடிச்சவருன்னு தோணுது. அவருக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவர் முதல்ல தன்னை இசை கலைஞர் தான் சொல்லிப்பாரு. 2வது அவர் ஒரு பொம்பளை பைத்தியம். 3வது அவர் ஒரு ஓவியன். 4வது அவர் ஒரு மந்திரவாதி. அப்புறம் அவர் இதையும் சொல்லிப்பாரு, அவருடைய அழகை பார்த்து எந்த பொண்ணுங்களும் மயங்காம இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இருந்தாலும் ஒரு ஓவியத்தை வச்சு ஒருத்தரை பத்தி சொல்ல முடியாது. அவருக்கு குறிஞ்சி மலர் மாதிரி உயர்ந்த குணம் இல்ல. அத நாம முழுசா சொல்ல முடியாது. அவருக்கு திறமை இருக்கு, அது இல்லாம பிரம்மாண்டமான தோற்றம். 2வது அவர் ஒரு பெண் பிரியர்னு சொன்னீங்க. அப்படின்னா அவரோட இசை ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒரு இசை அமைச்சிருக்காரு. இல்ல அது பாதி மட்டும்தான். பாதியா? ஆமா. இந்த இசைய வச்சு அவர் மிகப்பெரியவர் ஆகலாம். ஆமா, ஆனா அது பாதிதான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் இசைக்கு தகுந்த மாதிரி ஆடுறதுக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல. அதனால 2வது பகுதி இசை அமைக்க மாட்டேன்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி யாரு இல்லைன்னு அவருக்கு தோணுது. எவ்வளவு திமிர பிடிச்சவரு. அண்ணா, போய் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அந்த 2வது பகுதியையும் முடிச்சாகணும். ஏன்னா அத ஒருத்தரால ஆட முடியும். நீ உன்னை பத்தியா சொல்ற? ஒன்னு சொல்லட்டுமா? நீ நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இத நான் தானே சொல்றேன், நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீ இளவரசின்னு சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. சரி, உனக்காக சீக்கிரம் இசையை முடிக்க சொல்றேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு தரணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீ அத்தைய பார்க்கும்போது நல்ல விதமா பேசணும். இது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்டது.
அவங்க மகாராணி ஆகலன்ற ஒரே ஒரு காரணத்தினால அடிக்கடி நம்ம குட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ நமக்காகன்னு சொல்றாங்க. ஆனா என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு காரணம் நம்ம அம்மாவோட 40வது பிறந்த நாள். அவங்க பொறாம பிடிச்சவங்க. அத்தை வாங்க இளவரசியாரே, உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க அத்தை. வாங்க அத்தை. இளவரசியாரே வணக்கம். நன்றி ஜுவான்சு. நன்றி ஜுவான்சு. உங்க பயணம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட சோர்வெல்லாம் மறந்து போயிடுது. ஏன் நான் உன்னை சந்திச்சு பல மாசங்கள் ஆகுது. இப்ப நீ முன்ன விட அழகாயிட்ட. ஜுவான்சுவும் ரொம்ப அழகா இருக்கா. இந்த ஊர்ல அவதான் அழகானவன் சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. நாங்க உன்னோட பேச்சுல மயங்கிட்டோம். நீதான் இந்த இடத்தோட இளவரசியே. ஜுவான்சுக்கு ஒரு அற்புதமான ஆசிரியர் கிடைச்சாருன்னு கேள்விப்பட்டேன். நீ எனக்காக ஏதாவது பண்ணி காட்டுறியா? என்னோட ஆசிரியர் சொல்லுவாரு, நாமளே நாம வளர்த்துக்கணும், அப்புறம் ஆணவத்தையும் எரிச்சு நம்ம எதிர்க்கணும்னு. அதனால நான் எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னோட ஆசிரியர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஜுவான்சு, நீ ஒரு ராஜாவோட பொண்ணு. ஒருவேளை நீ எதுவுமே படிக்கலனா அது ரொம்ப அவமானமா இருக்கும். எனக்கு புரியுது. என்னால மந்திர கோக்கையும் பறக்க விட முடியும், தேரையும் ஓட்ட முடியும். ஜுவான்சு, நான் கிளம்புறேன் அத்தை. நான் போய் சில பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் கிளம்புறேன் அண்ணா. நீங்களே இங்க இருந்து அத்தை கிட்டயோ ஜுவான்சோ கிட்டயோ பேசிக்கிட்டு இருங்க. கண்டிப்பா நீ போ. போய் இளவரசியை அனுப்பிட்டு வா. சரி. ஜுவான்சு, நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த துண்டை வச்சு வேர்வையை தொடச்சுக்கோ. உனக்கு எனக்கு சொந்தமானது எல்லாமே வேணும். நீ என்ன நீ? இது என்னோடத விடு. வணக்கம் இளவரசி. வணக்கம் இளவரசி. ஜுவோச்சி-சான், நீ எதுக்காக அவ மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? அவ இங்க வந்து வராமலே அவளை பார்க்க நீ ஓடி வந்துடுற. இவ மேல அவ்ளோ அன்பா? இளவரசி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாம கியூஹியா ராணியையும் இளவரசி ஜுவான்சியையும் பாத்துட்டு வர சொன்னாரு. நிஜமாவா? ம். சரி, நீ போலாம்.